அமைச்சர் KN நேருவின் நகராட்சி நிர்வாகத்துறையில் நேரடி பணி நியமனம் தொடர்பாக CBI விசாரணை கோரி பாஜக வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். அந்த மனுவில் என்னென்ன கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கு? வணக்கம். அமலாக்க இயக்குநரகம் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநருக்கு எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டியுள்ள பாஜக வழக்கறிஞர் GS மணி குறிப்பாக FIR எனப்படும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கேட்டுள்ளதையும், அதில் 25 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கி 2538 பேருக்கு பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாகவும், இதில் அமைச்சர் KN நேரு மற்றும் அவரின் உடன் பிறந்தோர் நெருங்கிய உறவினர்களுக்கு நேரடியாக தொடர்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் நடைபெற்ற தேர்வுகள் திட்டமிட்டு மாற்றியமைக்கப்பட்டதையும், வசூலிக்கப்பட்ட பணம் அவாலா வழியாக அனுப்பப்பட்டதையும் ED ஆவணங்கள் வெளிப்படுத்துவதாகவும், இத்தனை ஆதாரங்களுடன் ED கடிதம் அனுப்பியிருந்தும் இதுவரை தமிழ்நாடு காவல்துறை FIR பதிவு செய்யவில்லை என்றும், இது அரசியல் தலையீட்டின் விளைவு என்றும் தெரிவித்துள்ள GS மணி, இதில் அதிகாரத்தில் உள்ளவர்களை பாதுகாக்கும் முயற்சி என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை, தமிழக ஆளுநர், தமிழக உள்துறை செயலாளர், DGP, CBI இயக்குநர் ஆகியோருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார். அதில் இந்த விவகாரம் தொடர்பாக CBI ஒரு வழக்கு பதிவு செய்து மிகப்பெரிய ஒரு இந்த வேலைக்கான அந்த லஞ்சம் வாங்கிய வழக்கில் CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அவர் கோரியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.